ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். மீனாவும் ஸ்ருதியும் எதர்ச்சியாக மீட் பண்ணி அந்த கோயிலில் பேசிக்கிட்டாங்க. ஸோ அடி பிரதர்ஷனம் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்களுடைய வாழ்க்கைக்காக. மீனா வந்து அவருடைய மாமாக்காக வேண்டிக்கிறாங்க. ஆனால் ஸ்ருதி வந்து அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக வேண்டிக்கிறாங்க. இது ஒரு நல்ல விஷயம் தான். ஸோ இது வரைக்கும் அவள் வந்து ரவி கிட்ட சாரி கேட்டு, அதாவது என்கிட்ட சாரி கேட்டு நான் ரவியை லவ் பண்ணலை அப்படின்னு சொல்லி அவள் என்னை ஏற்றுக்கிட்டா நான் அவங்க கூட சேர்ந்து, அதாவது அவன் ஏற்றுக்கிட்டா நான் அவங்க கூட சேர்ந்து வாழ்கிறேன், அவள் மன்னிப்பு கேட்டால் தான் இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஸ்ருதி. அப்படி இல்லைன்னா நான் டிவோர்ஸ் பண்ணிட்டு போக வேண்டியது தான் மனோஜா மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க இப்போ நம்ம சேரணும், பிரச்சனை முடியணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறாங்க. இது ஒரு சந்தோஷமான விஷயம் தான். அப்போ விஜயா வந்து மனோஜுக்காக வேண்டிக்க வந்திருக்காங்க. அப்போ விளையாட்டுத்தனமா ஸோ பரிகாரம் பண்ணுறதை பார்த்துட்டு அவங்க கிட்ட கலாச்சி விடுறாங்க. ஸோ அவங்களும் வந்து மனோஜுக்காக வேண்டிக்கு தான் நான் வந்தேன், இது மூல நம்பிக்கை கிடையாது உண்மை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அங்கே வந்து சாமி கும்பிட போகிறேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் ஒரு நிமிஷம் ஆண்டி, மனோஜுக்கு பொண்ணு பார்க்க போகிறேன்னு சொல்கிறீங்க, ஏன் எங்களெல்லாம் இன்வைட் பண்ண மாட்டிங்களா, எங்களெல்லாம் கூட்டிகிட்டு போக மாட்டிங்களா, ஏன் எங்கள் எல்லாரையும் நாங்கள்லாம் இருக்கிறத மறைச்சி உங்கள் பிள்ளைக்கு நீங்கள் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறீங்களா, நாங்கள் யாருமே தேவையில்லையோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஸ்ருதி கேட்டுட்றாங்க. ஆக்சுவலி மீனா இந்த வேண்டுதலை வச்சுக்கிட்டே அவங்க யோசிச்சு பார்த்தாங்க, இப்படி மனோஜுக்கு பொண்ணு பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்ன உடனே இப்படி அவரையும் வெளியே அனுப்பிட்டு வீட்டில் யாரும் இல்லாமல் அவங்க மட்டும் எல்லாத்தையும் பேசிட்டாங்க. நாளைக்கு பொண்ணு பார்க்க போகும்போது கூட தனியாகவே போக போகிறாங்களா அப்படின்னு. ஸோ அதை ஸ்ருதி கேட்டுட்றாங்க. கேட்ட உடனே இங்கே விஜயா திருன்னு முடிக்கிறாங்க. என்ன ஆண்டி, கேட்ட கேள்விக்கு பதிலே இல்லை, நாங்கள் யாரும் தேவையில்லை, நாங்கள் எல்லாரும் இருக்கிறதெல்லாம் மறைச்சு வச்சு கல்யாணம் பண்ண போறீங்களா அப்படின்னு கேட்குவோம். அப்படி எப்படி ஸ்ருதி முடியும், அதெல்லாம் இல்லை, அவரு எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாரு, உங்களுக்கு கல்யாணம் ஆன விஷயம், நீங்கள் 2 பேரும் உங்கள் அம்மா வீட்டில் இருக்கிறன்ற விஷயம், அதுக்கப்புறம் மனோஜ்க்கு ஏற்கனவே கல்யாணம் ஆன விஷயம் எல்லாத்தையும் அவருடைய அப்பா சொல்லிட்டாரு. நான் என்னமோ முதல்ல வேண்டானதான் சொன்னேன், எல்லாத்தையும் பொறுமையாக சொல்லிக்கலான்னு. ஆனால் மனோஜோடைய அப்பா எல்லாத்தையுமே சொல்லிட்டாரு, அதனால எந்த பிரச்சனையும் இல்லை, நாளைக்கு பொண்ணு பார்க்க போகிறோம், நீ கூட வரதான் வரலாம் அப்படின்னு. சாரி ஆண்டி, நான் சும்மா தான் கேட்டேன், ஆனால் அங்கிள் பரவாயில்ல எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலாக சொல்லிட்டு இருக்காரு, ஆனால் எனக்கு ரெஸ்டாரண்ட்டில் வேலை இருக்குது, நீங்களே போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க ஸ்ருதி. அதுக்கப்புறம் ஏன் ஆண்டி இங்கே நான் மட்டும்தான் இருக்கானா, மீனா இல்லையா, மீனாவை கூப்பிட மாட்டீங்களா அப்படின்னு சொல்லவும், நீங்களே சொன்னால் கூட அத்தை என்னை கூப்பிட மாட்டாங்க ஸ்ருதி, வேண்டாம் விடுங்க அப்படின்னு ஸ்ருதி மீனா சொல்கிறாங்க. அதான் அவளுக்கே தெரியுது இல்லைம்மா, நீ ஏமா இதில் தலையிடுற, அவளால் தான் எல்லா பிரச்சனையுமே, அவளே கூட்டிகிட்டு போய் எதுக்கு வேண்டாம் அப்படின்னு. அதானே மீனா வந்துட்டா உங்கள் பையனோட வாழ்க்கையை நின்று போயிடும்ல, கல்யாணம் நடக்காமல் போயிடும்ல, அதில் ஏதாச்சும் தடங்கம் வந்தாலையும் மீனா மேலே தான் குறை சொல்வீங்க, அதுக்கு மீனா பேசாமல் வீட்டிலே இருக்கிறதே நல்லது, நீங்களே போயிட்டு உங்கள் பையனுக்கு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்க ஆண்டி, கல்யாணத்துக்கு கூட வர வேண்டாம்னு சொல்லுங்க, நாங்கள் யாருமே வர்றது கிடையாது அப்படின்னு ஸ்ருதி பேசுகிறாங்க. என்ன ஸ்ருதி இப்படிலாம் பேசுகிற, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இப்போதைக்கு நாங்கள் மட்டும் தான் போய் பார்த்து பேசிட்டு வந்துடுறோம், அதுக்கப்புறமா நீங்கள் எல்லாம் வந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி, அதாவது ஸ்ருதி கிட்ட சொல்லிட்டு வேண்டிக்கிறதுக்காக விஜயா போயிடுறாங்க. அடி பிரதர்ஷனம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது, என்ன ஸ்ருதி அத்தைக்கிட்ட இப்படிலாம் பேசிட்டீங்க அப்படின்னு, அப்படி பேசினாவாச்சும் உங்கள் மேலே மனசிறங்கமா உங்களை கூப்பிடுவாங்களான்னு பார்த்தேன், ஆனால் எந்த ஜென்மத்திலையும் அதை நடக்கவே போகிறதில்ல மீனா, பாவம் உங்கள் நிலைமை கஷ்டம், காசை வச்சு தான் அத்தை எடை போடுறாங்க, இப்போ பணக்கார வீட்டு சம்மந்தான உடனே தான் இப்படி தாம் தம்னு குதிக்கிறாங்க, எங்கே போய் முடிய போதோ, இன்னும் ரோகிணிக்கும் மனோஜுக்கும் டிவோர்ஸ் ஆகவே இல்லை, ஸோ அப்படி இருக்கிறப்போ கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சி பொண்ணு பார்க்கலாம் போகிறாங்க, அதை அவளுக்கு தெரிஞ்சு ஏதாச்சும் பண்ணாமல் அவள் இது வரைக்கும் அமைதியாக இருக்கிறதே பெரிய விஷயம், என்ன பண்ண காத்திருக்கான்னு தெரியலையே, ஒருவேளை கல்யாண அன்னைக்கு போலீஸோட கூட்டிட்டு வந்து நிப்பாலோ, அவன் நின்னாலே நிப்பா அப்படின்னாலாம் வந்து ஸ்ருதி பேசிட்டு இருக்காங்க. என்ன ஸ்ருதி இப்படி எல்லாம் சொல்றீங்க அப்படின்னு, பின்ன டிவோர்ஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்லி மனோஜ் கூட சேர்ந்து வாழணும்னு எவ்வளோ அளவுக்கு பிடிவாதமா நம்ம மொத்த ஃபேமிலியுமே டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க, ஆனா அப்படி இருக்கிறப்போ பின்ன அவங்க சும்மா விட்டுருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஸ்ருதி கேட்கவும், நீங்கள் சொல்கிறதும் சரிதான், ஆனால் அவள் எப்படி அமைதியாக இருக்கான்னு ஒன்றும் புரியலையே, ஒரு வேளை எல்லாம் பேசி முடிக்கட்டும், கல்யாணத்தப்போ வந்து நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கும் அவருக்கு கல்யாணம் அடிச்சு இன்னும் டிவோர்ஸ் ஆகலைன்னு சொன்னாலே வந்து சொல்லி நிற்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனாவும் பேசிட்டு அதி பிரதர்ஷனம் முடிச்சுட்டு சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் கிளம்புறாங்க. இன்னொரு சைடு விஜயா கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறாங்க வீட்டுக்கு. நைட் சாப்பாட்டுக்கு வந்து ரவி வந்து ரெஸ்டாரண்ட்லேருந்து எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. முத்துவும் வந்துடுறாரு. அப்புறம் விஜயா மனோஜ் எல்லாருமே வீட்டில் இருக்காங்க. அப்போ தான் சாப்பாடலாமாப்பா அப்படின்னு கேட்குறாங்க. டே ரவி, சாப்பாடு முக்கியம், தோ இந்த பேர் அழகுன பொண்ணு பார்க்க வந்தாங்க, அதை மாப்பிள்ளை பார்க்க வந்தாங்கல்ல, அவங்க கிட்ட என்னாச்சு ஏதாச்சுன்னு அந்த டீட்டெயில்ஸ் கேட்க வேணாமாடா அப்படின்னுவும், ஆமாம்ல ஆமாப்பா என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. எல்லாம் ஓகே தான், நான் பேசின சம்மந்தம் அது எப்படி இல்லாமல் போயிடும், எல்லாம்
ஓகே. அது மட்டும் இல்லாமல் உங்கள் அப்பா சொல்ல கேட்காம நீங்கள் உங்களுக்கு கல்யாணம் ஆன விஷயம், இந்த குடும்பத்தை பற்றி, மனோஜுக்கு கல்யாணம் ஆன விஷயம் எல்லாத்தையும் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லுவோம். சொல்லி மாமா ஓகே சொன்னாங்க அப்படின்னு. ஏடா உனக்கு என்ன டவுட்டு? எல்லாத்தையும் சொல்லி தான் அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க சரின்னு அவங்க சொல்லிட்டு பொண்ணு பார்க்க வர சொல்லிட்டு போயிருக்காங்க. நாளைக்கு போகணும் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா நாங்கள் வரணுமா அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு. அதானே இங்கேயே எங்களை இருக்க விடல, அங்கேயே வர விடுவீங்க. அதான் அவங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியலம்மா, அப்புறம் ஏன் அப்படின்னு முத்து கேட்கவும், கரெக்டாக தானே கேட்குறான் விஜயா. அதான் அவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டல, மருமகள் தான் வீட்டில் இருக்காங்க, பிள்ளைங்க இருக்காங்களே, எல்லாரையும் கூட்டிகிட்டு போகலாம்ல அப்படின்னு சொல்லுவோம். ஏங்க இல்லைங்க, எதுக்கு இப்போ தானே பொண்ணை பார்க்க போகிறோம், பொறுமையாக பார்த்துக்கலாமே, பெருசாக நிச்சயம் பண்ணும்போது அப்படின்னு சொல்கிறாங்க. சும்மா எதிர்ச்சியாக தானே பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து வேண்டான்னு சொல்லிடுறாங்க. அப்பா விடுங்கப்பா, இப்போ எப்படி நாங்கள் ஒதுங்கி நின்றுக்கிட்டோமோ அதே மாதிரி ஒதுங்க நின்றுக்கிட்டா சந்தோஷம்தான், விடுங்க. அப்புறம் அம்மா இதனால தான் ஒரு பிரச்சனைன்னெல்லாம் பேசக்கூடாதுப்பா, அவங்க பிள்ளைக்கு அவங்க நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கட்டும். ஏன்னா ஒன்றுப்பா, மனோஜுக்கு அவங்க செல்ல பிள்ளை மனோஜ், அவங்களுக்கு எதுவாக இருந்தாலும் மனோஜுக்கு நல்லது தான் பண்ணுவாங்கன்னு இவ்வளோ நாளாக நம்பிட்டு இருந்தோம். அது ரோகிணி விஷயத்தில் பொய்யாயிடுச்சு. ஆனால் இப்போயாச்சும் அம்மா நல்ல புத்தியோட நல்லா தான் செய்யட்டும் அவனுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. டேய் நீ வாயை வச்சுட்டு அமைதியாயிருடா, அதெல்லாம் அம்மா எனக்கு நல்லது தான் நினைப்பாங்க அப்படின்னு. ஆமாம் ஆமாம், அம்மா வாழ்க்கையிலே உனக்கு மட்டும் தானே நல்லது நினைக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்போ ஒன்று போனால் இன்னொன்று உன் வாழ்க்கையை நல்லதாக தானே இப்பயும் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆகட்டும் ஆகட்டும். ஆமாம் பொண்ணுக்கு ஒன்று பிடிச்சிருக்காடா அப்படின்னு கேட்குவோம். அதெல்லாம் பிடிச்சிருக்கும், என்கிட்ட ஃபோட்டோ மனோஜோட ஃபோட்டோ ஒன்று இருந்துச்சு, அதை கொடுத்து அனுப்பிக்கிறேன். பொண்ணு பார்த்துட்டு பொண்ணோட வீட்டில் எல்லாரும் ஓகேன்னு சொல்லிட்டு தானே பொண்ணு பார்க்க வர சொல்லியிருக்காங்க. பொண்ணை அதாவது மனோஜ் போயிட்டு பொண்ணை பார்க்கறது மட்டும்தான் நாளைக்கு பாக்கி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்துடா ரொம்ப ஓவராக மேக்கப் போட்டு போயிட்டு போகிற பொண்ணு பயந்துட்டு போகுது அப்படின்னு முத்து கலாய்க்கிறாரு. முத்து அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அண்ணாமலை சொல்கிறாரு. சரிப்பா சரி வாங்க எல்லாரும் சாப்பிடலாம் அப்படின்னு போகிறாங்க. என்ன விஜயா, முத்து ரவி வரக்கூடாதா? அப்போது மீனா ஸ்ருதி எல்லாரையும் கூட்டிகிட்டு போகலாம்ல அப்படின்னு கேட்கவும், இல்லைங்க நான் சொல்லிட்டேன்ல அப்படின்னு சொல்லவும், சரி அப்போது நானும் வரல, பேசாமல் நீயும் மனோஜ் போய் பார்த்துட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னங்க இது அப்படின்னு. இல்லை நாளைக்கு எனக்கு செக்கப் இருக்குது விஜயா, அதான் சொல்கிறேன் நீயே போயிட்டு வா அப்படின்னு. அப்பா நீங்கள் வராமல் எப்படிப்பா அப்படின்னு. அதான் இங்கே என்ன எல்லாரும் பார்த்துட்டு போயிட்டாங்கல்ல, அவங்கக்கிட்ட சொன்னால் எல்லாத்தையும் புரிஞ்சுப்பாங்க. அந்த குடும்பத்தை பற்றி விஜயா சொன்ன வரைக்கும், அவங்க வந்த வரைக்கும் நல்ல குடும்பமாக தான் தெரியுது. நீங்கள் 2 பேரும் போய் பார்த்துட்டு வாங்க. அப்புறம் விஜயா சொன்ன மாதிரி பெருசாக நிச்சயம் பண்ணும்போது எல்லாரும் பார்த்துக்கலாம் ஒரு நல்ல நாள் பார்த்து அப்படின்னு சொன்னதும் சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு மறுநாள் காலையில் தான் மனோஜ்க்கு பொண்ணு பார்க்க போகிறாங்க. பொண்ணு வீட்டு சைடில் போயிட்டு அங்கே உட்காந்த உடனே பொண்ணை பார்த்தலான்னு கூப்பிட்றாங்க. பொண்ணை மனோஜ்க்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஆனால் அவங்களுடைய சொந்த பந்தம் எல்லாரையும் பார்க்கும்போது அவங்க சொந்தத்தில் வந்து மனோஜ்க்கு அவங்க தங்கச்சி ஆகுது அப்படின்னு உடனே இந்த சம்மந்தமே டோட்டலாக க்ளோஸ் ஆகிடுது. முதல்ல இதை கேட்டு விஜய் ரொம்ப அதிர்ச்சி தான் ஆகினாங்க. அப்படிலாம் இருக்காதையா, நீங்கள் ஏதோ தப்பாக கணக்கு போடுறீங்க அப்படி இப்படின்னு. இல்லை எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்தா சொந்தத்தில் தங்கச்சி முறை தான் வருது அப்படின்னு சொன்னோடனே இந்த சம்மந்தமே நின்று போடுது. இங்கே மனோஜ்க்கு ரொம்ப டல் ஆகிடுது. அதனால் என்ன தூரத்து சொந்தம் தானே, பரவாயில்ல கல்யாணம் பண்ணிச்சிடலான்னு விஜயா பேசுகிறாங்க. உடனே பொண்ணு வீட்டுக்காரங்க பயங்கரமாக கோவப்பட்டு விஜயாவை திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. என்னம்மா நீங்கள் மாப்பிள்ளைக்கு கல்யாணம் ஆயிருந்தா கூட பரவாயில்ல, எங்கள் பொண்ணோட ஜாதகத்துலேயும் தோஷம் இருக்குது, பரவாயில்ல கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு நினச்சோம். ஆனால் இப்படி முறை இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நீங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறீங்க. யாராச்சும் அண்ணன் தங்கச்சி போய் கல்யாணம் பண்ணி வைப்பாங்களா? இது உங்களுக்கே நியாயமாக இருக்கா? என்ன உங்கள் பையனுக்கு பணக்கார வீட்டு சம்மந்தம் அமைஞ்சா போதும்னு இருக்கீங்களா? யார் வேணாலும் பிடிச்சி கட்டி வச்சிருவீங்களா? யோசிக்காமல் இப்படி அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணி வச்சிங்களா என்ன? முதல்ல கூட அதான் இப்படி அவரோட வாழ்க்கை வந்து நிற்கிது. பையனோட வாழ்க்கையை நிதானமாக யோசிச்சு ஒரு முடிவெடுங்கம்மா, எதுலையும் அவசரப்படுக்கக்கூடாது. உங்கள் வீட்டுக்காரர் சொன்னார்ல, இன்னமும் டிவோர்ஸ் கேஸ் நடந்துட்டு தான் இருக்குது, விவாகரத்து இன்னும் முடியலன்னு. என்ன அவசரம்? விவாகரத்து முடிஞ்சதுக்கு அப்புறமா கல்யாணம் பண்ணி வைக்கலாம்ல அப்படின்னு. ஏங்க அதெல்லாம் எங்களோட விருப்பங்க, நீங்க ஏன் பேசுறீங்க அப்படின்னு மனோஜ் சொல்லுவோம். பார்த்தியா இந்த மாப்பிள்ளை இப்படிலாம் பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதான் மாப்பிள்ளையே இல்லைன்னு ஒத்துக்கிட்டீங்களே, இதுக்கப்புறம் என்ன மாப்பிள்ளை கீப்பிள்ள? அம்மா வாமா போதும் இவங்க கிட்ட அசிங்கப்பட்ட வரைக்கும் அப்படின்னு மனோஜ் கூப்பிடுறாரு. அப்பதான் இங்க சரி மனோஜ் நடு கிளம்பலாம் அப்படின்னு. ஆனா பொண்ணு நல்ல பொண்ணு தான், 30 வயசு ஆனாலையும் அவங்களுக்கு வயசு ஜாதகப்படி கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி கல்யாணம் பண்ணாலையும் பொண்ணு நல்ல பொண்ணு தான். அவங்களுக்கு எத்தனை மாப்பிள்ளை வேணாலும் நல்லா ராணி மாதிரி மாப்பிள்ளை ஆடுவாங்க. ஆனா நம்மளை பொறுத்த வரைக்கும் மனோஜ் மாதிரி ஒரு அந்த பொண்ணுக்கு ஹஸ்பண்டாக கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். ரோகிணி தவிர அவருக்கு யாருமே மேட்ச் ஆக மாட்டாங்க. அவங்க தான் தகுந்தவங்க. கொஞ்சம் கூட மூலன்றதே கிடையாது. ரோகிணியால தான் எல்லாமே செய்யுது. சரி நடந்துட்டு இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு கிரிமினலால தான் மனோஜ் கூட சேர்ந்து வாழ முடியும். ஸோ என்னைக்கு இருந்தாலும் அவங்க தான் அவங்களுக்கு ஜோடி ஆவாங்க. ஸோ இப்போதைக்கு மனோஜ் அல்பாசையில் விஜயாவும் இந்த மாதிரி செஞ்சிட்ருக்காங்க. ஆனால் எத்தனை நாள் ஆனாலும் எத்தனை பொண்ணு பார்த்தாலையும் கண்டிப்பாக ரோகிணி விட மாட்டாங்க. ஏன்னா இன்னும்
ப்ராப்பராக டிவோர்ஸ் வாங்கல. அப்படியே ஒரு வழியாக முத்து மீனா எல்லாரும் முடிவு பண்ணி அவங்க 2 பேருக்கும் டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துருந்தா ஸோ இதெல்லாம் நடக்க வாய்ப்பு இருந்திருக்கு. டிவோர்ஸ்க்கு முன்னாடி வேற ஒரு பொண்ணு பார்த்து மனோஜ் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்றது நடக்காத ஒரு விஷயம் தான். விஜயா எல்லாத்தையுமே அவசரத்தில் முடிவெடுக்கிறாங்க. வீட்டில் இருக்கிற அத்தனை பேர் சொன்னாலும் மனோஜுக்கு ஒரு நல்லது நடக்க விடாமல் தடங்கல் பண்ணுறாங்க அப்படின்னு குத்தி காட்டி தான் விஜயா பேசுகிறாங்க. இதுக்காகவே அவங்க போக்கில் அவங்க போகட்டும், நாம ஏன் டிஸ்டர்ப் பண்ணணும் அப்படின்னு எல்லாருமே ஒதுங்கிட்டாங்க. ஸோ இப்படி ஆன உடனே வீட்டுக்கு போயிட்டு நடந்த விஷயத்த சொல்லவும் ஸோ எல்லாருமே ரொம்ப காமெடி பண்ணி முத்து ரவியும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா உனக்கு விளையாட்ட தெரியுதா? அப்பா அந்த பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துப்பா, நான் கல்யாணம் பண்ணிக்கலாம் தான் நினச்சேன், ஆனால் இப்படின்னு யாருக்குப்பா தெரியும் அப்படின்னு. விஜயா நீ இதெல்லாம் விசாரிக்கலையா அப்படின்னு. ஏங்க எனக்கு என்னங்க தெரியும், அவங்க வீட்டில் இப்போ நேற்று வந்துட்டு போனவங்க மட்டும்தான் நான் நினச்சேன், ஆனால் இப்படி சொந்த பந்தமாக எல்லாம் இருப்பாங்க இப்படிலாம் சொல்லுவாங்க, நீ எனக்கு எப்படிங்க தெரியும், இப்படி ஆயிடுச்சுங்க அப்படின்னு. சரி விடு விஜயா, இது இல்லைன்னா என்ன, இப்போ எல்லாரும் எப்படி விஷயம் தெரிஞ்சு வேற ஒரு பொண்ணு அதாவது கல்யாணம் ஆனதுக்கப்புறம் மனோஜ் கல்யாணம் பண்ணிக்க பார்த்தாங்களோ அதே மாதிரி சம்மந்தத்தை வேற எங்கேயாச்சும் தேடி கண்டுபிடிக்கலாம். பொண்ணு நல்லா இருக்கா குணமா இருக்கான்னு மட்டும் பாரு விஜயா, பணக்கார வீட்டு பொண்ணா பார்க்காது அப்படின்னு. ஏங்க என் பையனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி விவாகரத்து ஆகுறதுனால எவ்வளோ ஒருத்தைய பிடிச்சி வசதி இல்லாமல் அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுமா? அவன் படித்தவன் நல்ல பிஸ்னஸ் மேன், அவனுக்கு கல்யாணம் ஆயிருந்தா கூட நல்ல ஒரு பணக்கார பொண்ணு தான் நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன் அப்படின்னு. விஜயா நீ நினைக்கிறதுல உனக்கே நியாயம் கொஞ்சமாச்சா இருக்கா? யோசிச்சு பார்த்து உன் மனசாட்சி தொட்டு. மனோஜுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி டிவோர்ஸ் ஆகிடுச்சு, அவன் படிச்சிருக்கான். இது எல்லாத்தையும் தாண்டி கல்யாணம் ஆன பையனை யாராச்சும் கல்யாணம் பண்ணிக்க பணக்கார விட்டு போனங்களா வருவாங்களா? உன் ஆசைக்கும் ஒரு அளவு இருக்கக்கூடாது. அந்த பொண்ணுக்கு ஏதோ இப்படி ஜாதகத்தில் பிரச்சனை இருக்கிறதுனால இந்த சம்மந்தத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க. ஆனால் அதே மாதிரி எல்லாரும் ஒத்துக்க மாட்டாங்க. நீ மட்டும் இப்படி ஏமாற்றி அவங்கள கல்யாணம் பண்ணிக்கலாம், அவங்க எல்லாரும் நேர்மையாக இருக்கணும், பொண்ணுக்காக பணத்தை வாரி அள்ளி அணைக்கணும்னு எப்படி நீ நினைக்கிற? அவங்களும் கல்யாணம் ஆகாத பையனை தான் நம்ம பொண்ணுக்கு வசதியான வீட்டில் கட்டி கொடுக்கணும்னு நினைப்பாங்கள்ல. அதுவும் பணக்கார வீட்டில் இருக்கிறவங்க அப்படிதான் நினைப்பாங்க. அதே ஏழை பொண்ணாக இருந்தால் நல்ல பொண்ணாக இருந்தால் கல்யாணம் ஆனால் கூட பரவாயில்லன்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு. இல்லைங்க நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் நடக்காது, என் பையனுக்கு நான் வசதியான வீட்டு பையன் அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணி வைப்பேன் அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. என்னமோ ஒன்று பண்ணு, ஆனால் நாம் சொல்கிறத கேட்கக்கூடாதுன்னு முடிவில் இருக்கு. ஆனால் இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்லி அந்த பொண்ணு ஓகே சொன்னால் மட்டும்தான் மனோஜுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். இதை சொல்லாமல் ஏமாற்றி கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்ச பெத்த அப்பாவா நானே இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவேன் பார்த்துக்கோ அப்படின்னு மனோஜை பார்த்து சொல்கிறாங்க விஜயாவை பார்த்தோம். அப்போ ஏங்க நம்ம பையனோட வாழ்க்கை நல்லா இருக்கணும், நீங்கள் ஏங்க நினைக்க மாட்டேங்க, நீங்களே இப்படி பேசினா எப்படிங்க அப்படின்னு. அப்பா கரெக்டாக தானே பேசுகிறாரு, அப்பா சொல்கிறபடி தான் எல்லாமே நடக்கணும். மனோஜுக்கு கல்யாணம் விஷயத்தை இப்போ எப்படி பொண்ணு வீட்டுக்காரங்க கிட்ட சொன்னீங்களோ அதே மாதிரி சொல்லி அவனுக்கு ஒரு நல்ல பொண்ணாக பாருங்கள், அப்போ தான் வாழ்க்கை நல்லா இருக்கணும். இல்லைன்னா அந்த பார்லர் அம்மாவுக்கும் உங்களுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்னு இங்கே முத்து பேசுவோம். இப்போ எதுக்கு அவளை பற்றி பேசிகிட்டு இருக்க, நல்ல காரியம் பேசிகிட்டு இருக்கும்போது தேவையில்லாமல் அவளை பற்றி பேசிகிட்டு இருக்காது அப்படின்னு. என்ன நல்ல காரியம், அதான் நின்று போச்சு, இதுக்கப்புறம் புதுசாக ஒரு பொண்ணை பார்த்து அது அவங்க வீட்டுக்கு போய் எல்லாம் செட் ஆகணும், முடிஞ்சிருச்சு, தேவையில்லாமல் பேச வேணாம்ப்பா, மீனா சாப்பாடு செஞ்சு கொடுத்தது ஆறி போச்சுப்பா, எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு முத்து ரவி அண்ணாமலை எல்லாரும் சாப்பிட போயிடுறாங்க. இவங்களுக்கு நிச்சயம் நின்று போச்சுன்னு பயங்கர கோவம். அது மட்டும் இல்லாமல் இப்படி சுற்றி இருக்கிற எல்லாரும் கலாய்க்கிறாங்க பேசுகிறாங்க அப்படின்றது என் மனோஜுக்கு கண்டிப்பாக உனக்கு நல்லதை நடக்கண்டா, நீ கவலைப்படாத, அவங்க பேசிட்டு போகிறாங்க கிடக்கட்டும், இதே மாதிரி இன்னொன்று ஒரு நல்ல பொண்ணாக உனக்கு அம்மா பார்க்குறேன்டா, நீ கவலைப்படாத அப்படின்னு. ஆசை காட்டி மோசம் பண்ணுற மாதிரி இருக்குமா இது அப்படின்னு சொல்கிறோமோ. விடுடா மனோஜ், இதுக்கு என்ன பண்ண முடியும், நம்மளும் பேசி பார்த்தோம் அப்படி இப்படின்னு முடிச்சிடலான்னா, ஆனால் அவங்க தான் அப்படி சொல்லிட்டாங்களே, என்ன பண்ண முடியும், பொண்ணவளுக்கு டைமை கூட்டிகிட்டு வந்து கல்யாணமாக பண்ண முடியும், இல்லை நீ அந்த பொண்ணு லவ்வாக பண்ணீங்க, என்னடா பண்ண முடியும், விடுடா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிவா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஏமா இன்னைக்கு நீ தனியாக சமைச்சு வச்சிருக்கியா அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை வாடா அப்படின்னு சொல்லிட்டு மீனா சமைச்சு சாப்பிட்டே போயிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ சாப்பிட்டுட்டு நைட்டு தூங்கிடுறாங்க. ஸோ தூங்கிட்டு அன்னைக்கு நைட் ஃபுல்லாக சத்யா ஒரு பக்கம், ஸோ ரேகாவோட சேர்ந்து நைட்லாம் வந்து ஃபோன் பார்த்துட்டு ஸோ ரொம்பவே பிஸியாக இருக்காங்க. ரேகா இங்கே சத்யா கூட நல்லா பேசி முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு அவங்களுடைய அம்மா வீட்டுக்கு தான் போனாங்க. ஏன்னா அவங்க அம்மா ஆல்ரெடி ஃபோன் பண்ணி வர சொல்லியிருந்தாங்களா, அதனால் வந்து அங்கே போயிடுறாங்க. அங்கே போனதுக்கப்புறமா நைட் ஃபுல்லாக சத்யா கூட வந்து ரேகா வந்து இப்படி மெசேஜ் பண்ணிக்கிட்டு ஃபோன் பேசிட்டு எக்ஸைட் மாட்டிக்கிட்டே இது எல்லாத்தையும் பார்த்து அவங்களுடைய அம்மா வந்து என்னது இது யார்கிட்ட இவ்வளோ நேரம் ரேகா கண்ணு பேசிகிட்டு இருக்கு, நம்ம பேச்சை வர வர கேட்குறதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்நேரத்துக்கு வந்து ரூம் கதவை திறந்து வந்துடுறாங்க. அவங்க பொண்ணுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. என்னம்மா இது கொஞ்சம் கூட மேனஸ் இல்லை, உள்ளே வரதுக்கு முன்னாடி கதவை தட்டிட்டு வரணும்னு எப்படி உன் பாட்டுக்கு வந்துடுற அப்படின்னு. என்ன ரேகா கண்ணு, என் பொண்ணு ரூமுக்குள்ளே வர்றதுக்கு நான் ஏன் பர்மிஷன் கேட்கணும், நீ இப்போ தூங்கிட்டு தானே இருந்தேன், அதனால என்ன ஆச்சு அப்படின்னு. போமா அப்படின்னு சொல்லிட்டு அதாவது சத்யா கூட பேசுகிறத அவங்க டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்க அப்படின்னு ரொம்பவே கோவம் வருது. அவங்க அம்மாவும் சுத்தமாக ரேகாவுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதனால அவங்க அம்மா இந்த கல்யாணம் ஒத்துக்கிட்டாலே ஒத்துக்கலைனாலே அவங்க சத்யா தான் கல்யாணம் பண்ணிப்பாங்க. அவங்க அப்பாவோட சம்மதம் இருந்தால் போதும், கண்டிப்பாக சந்தோஷமாக இருப்பாங்க. ஆனால்
சத்யாவை தான் இவங்க லவ் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சா மீனாவுடைய தம்பியாச்சு அப்படின்னு இதுக்கோசமே வந்து கண்டிப்பாக ரேகாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கவே கூடாது. இந்த லவ்வும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம், அம்மா பார்க்குற பையனை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு பயங்கரமாக புலம்பதான் போகிறாங்க அவங்கள அம்மா. ஸோ இதெல்லாத்தையும் தாண்டி தான் வந்து சத்யாவை வந்து ரேகா வந்து கல்யாணம் பண்ணிக்கணும். ஸோ அப்போ வந்து யார் கூட பேசிகிட்டு இருந்த அப்படின்னு கேட்குறாங்க. என்னம்மா நான் யார் கூட பேசிட்டு இருந்தேன், என்ன ஃப்ரெண்ட் கூட தான் பேசிகிட்டு இருந்தேன், இப்போ இதெல்லாம் நீ ஆராய்ச்சி பண்ணி ஆகணுமா, என்னோட பர்சனல் லைஃப்குள்ளே நீ எதுக்குமா தலையிடுற அப்படின்னு. இல்லை ரேகா கண்ணு கொஞ்ச நாளாக உன் நடவடிக்கையே சரியில்லை, இப்படிலாம் நீ பண்ணுறது தப்பு, ஃபோன் பண்ணி நான் கூப்பிடுறேன், உன் பாட்டுக்கு ஃபோனை கட் பண்ணி வைக்கிறேன், உன் அப்பா உன்னை ஒழுங்காகவே வளர்க்கல, நல்லா கெடுத்து வச்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பா பேச்சுக்கு மட்டும் நீ போகாதம்மா, அவர் என்னை தப்பாக வளர்த்துட்டாரு, அதெல்லாம் ஒழுங்காக தான் வளர்த்துருக்காரு, எதுக்குமா இப்போ தேவையில்லாமல் அப்பா கூட்டு நீ சண்டை போட்டேன், இப்போ புரியுது அப்பாவுக்கும் உனக்கும் ஏன் சண்டை, நீங்கள் 2 பேரும் பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்னு. உன்னுடைய இந்த மாதிரி தனம் நீங்கள் பண்ணுற விஷயம் பிடிக்காம தானே அப்பா தள்ளி இருக்காரு, ஏமா அப்படின்னு சொல்லிட்டு ரேகா ஒரு பக்கம் கோவப்படுறாங்க. ஏதோ நீங்கள் கூப்பிட்டீங்களே வந்தேன், இப்படி எல்லாம் பண்ணுறது இருந்தால் நான் இந்த ராத்திரிலே கிளம்பி அப்பா கிட்ட போயிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை ரேகா, சும்மா தான் சொன்னேன் படு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு வந்து போயிடுறாங்க. இவ எப்படியும் உண்மையாக கேட்டால் சொல்ல மாட்டா, நம்ம ஏதாச்சும் வேறு வழி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது கண்டுபிடிக்கலாம் அவள் என்ன பண்ணுறா ஏது பண்ணுறா ஃபாலோ பண்ணலாம் இப்படிலாம் தெரிஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு ஸோ அங்கே வந்து சிந்தாமணி வந்து போயிடுறாங்க. ஸோ இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, சிந்தாமணி கண்ணில் படாமல் சத்யாவும் ரேகாவும் எப்படி வந்து இனிமேல் வந்து லவ் பண்ணி லைஃப்பில் ஒன்று செய்ய போகிறாங்க, என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.